இப்போ விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து ஆதரவு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயமா இருக்கு. அவர் என்ன சொல்லியிருந்தாரு ஸ்டார்டிங்ல, சிபிஐ சிபிஎம் அவங்க கூட நாங்க எல்லாருமே கலந்து பேசி ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்கல்ல. ஆனா இப்போ வரைக்குமே பாருங்க அவர் இழுத்தடிச்சுனே இருக்காரு. இந்த ஒரு பக்கம் 118 சீட்டு கிடைக்காம தாவேகா இழுபறியா போயிட்டு இருக்கதை விட இவர் இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அதுலயும் இவர் வந்து ஏகப்பட்ட டிமாண்டை வந்து வச்சுக்கிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. 2 சீட்டை மட்டும் வச்சுக்கிட்டு துணை முதல்வர் போஸ்டிங் வேணும் அப்படின்லாம் வந்து சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே ஒரு மோசமான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி, அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடியே தாவேகா வந்து விசிகாவை வந்து கூட்டணிக்கு கூப்பிட்டாங்க. அப்ப வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இக்கட்டான ஒரு சூழ்நிலையில தாவேகா இருக்கும்போது அவங்க கிட்ட வந்து துணை முதல்வர் பதவியெல்லாம் கேட்கறதெல்லாம் ரொம்பவே அநியாயம். ஆனா இப்ப என்ன இருக்கு, அசோக் நகர்ல இருக்க விசிகாவோட ஆபீஸுக்கு வந்து சோபா செட்லாம் வந்து போயிருக்கு. அப்போ ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு டிமாண்ட் அவங்க வச்சிருக்காங்க. அதுக்கு தாவேகாவும் ஒத்துக்கிட்ட மாதிரியான விஷயங்கள் தான் வந்து போயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.